ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் குட்டி ஸ்டோரிஸ். இப்போ வாங்க ஸ்டோரிஸ்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முயல் குட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஆந்தை, ஒரு சின்ன சிலந்தி, இது மூணுமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மூணுமே ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக பேசி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த முயல் குட்டி என்ன பண்ணிச்சான், சிலந்தியை ரொம்ப கிண்டல் பண்ணிச்சான். என்ன மாரி யாரும் வேகமாக ஓட முடியாது, நான் இந்த காட்டிலே நான் தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவேன் அப்படி சொல்லி எல்லாரையும் கூட்டி வச்சு எல்லாரையும் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துதான். ஒரு நாள் திடீர்னு அதோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு பெரிய குகையில் போய் எகிரி குதிச்சிடுச்சு. குதித்த பிறகு தான் தெரிஞ்சது அது ஒரு புலியோட குகை. அதில் வௌவால் ரொம்ப இருண்டு போயிருந்தது. அந்த குகையில் ஏதோ ஒரு பின்னாடி உசும்புற சத்தமும் ஏதோ பெரிய உருவம் பின்னாடியே வர்ற மாதிரி இருந்தது. அதை பார்த்து அது ரொம்ப பயந்துச்சு. சிலந்திக்கு என்ன பண்ணுச்சா, ஐயோ இவன் புலி குகையில் மாட்டிக்கிட்டானே, இவனை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி அதுவும் ரொம்ப பதட்டத்தோடு இவனுக்கு என்ன எப்படி உதவி பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடாக என்ன பண்ணிச்சான், சிலந்தியை கட்ட ஆரம்பிச்சுதான். இது ரொம்ப பயத்தில் நடுங்கி போச்சு அந்த முயல் குட்டி. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த சிலந்தி ஃபுல்லாக பெரிய வலையை கட்டி அந்த புலி பின்னாடி பாஞ்சு அந்த முயல்குட்டியை பிடிக்கும்போது அந்த வலையில் மாட்டிக்கிச்சு. அந்த வலையில் மாட்டினனால முயல்குட்டி சந்தோஷமாக ஐயோ நம்ம இப்பயாவது தப்பிச்சோமே சொல்லி அந்த நன்றியோட அந்த சிலந்தியை பார்த்து தேங்க்ஸ் சொல்லி அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வந்துச்சான். அப்போ அந்த ஆந்தை சொல்லிச்சான், எப்பயுமே சின்னவனை பார்த்து இலக்காரமாகவும் கிண்டலும் பண்ணக்கூடாது, நம்ம பலத்தோட அறிவு தான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம எல்லாரையும் மதிக்க கற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம மதித்தாதான் நமக்கும் அந்த மரியாதை கிடைக்கும். எப்பயுமே அறிவோடு செயல்படுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த ஆந்தை சொல்லிச்சான். அன்னிலேருந்து அந்த முயல்குட்டி எல்லாரோடும் பணிவோடையும் யாரையும் கிண்டல் பண்ணாமல் ரொம்ப புத்திசாலியாக இருந்துதான். எப்படி இருந்தது? ரொம்ப புத்திசாலியாக இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா அந்த குட்டி ஸ்டோரி? வேற அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க? இப்போ அந்த முயல் குட்டி ரொம்ப ஆர்வமாக ரொம்ப வலிமையோ திறமையை மட்டும் நம்பி அது போய் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிச்சு. ஓகேவா? அதில் புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம். வலிமையை மட்டும் நம்பக்கூடாது, புத்திசாலித்தனமும் வேணும். அதே மாதிரி அந்த சிலந்தி சின்னதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யாருமே எளிமையானவங்களையும் குட்டியாக இருக்கவங்களையும் ஒரு திறமை இல்லாதவங்களையும் அசால்ட்டாக நம்ம ஒரு தாழ்மையாக அல்பமாக நினைக்கக்கூடாது. ஓகேவா? அவங்களும் ஒரு சமயத்தில் நமக்கு உதவியாக இருப்பாங்க. இதுதான் நம்ம ஸ்டோரியில் லேர்ன் பண்ணோம். அவங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.